பயத்தை விடு, நம்பிக்கையின் ஜெயம். பயப்படாதீர்கள். இதை கேளுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் பயத்தை விடுங்கள். இந்த சூழ்நிலையை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, ஆனால் இதில் ஜெயிக்க தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தானியேலைப் போல நீங்கள் சூழப்பட்டிருந்தாலும் தேவன் உங்களோடு இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தானியேல் 6:22. என் தேவன் தமது தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை அடைத்தார். அவர் அன்று செய்தார், இன்றும் அதையே செய்கிறார். இப்போது நீங்கள் பார்க்கிற இந்த சிக்கலை தேவன் உங்கள் நன்மைக்காக மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். 2 சாமுவேல் 22:40. அவர் உங்களை பலத்தினால் இடைகட்டுகிறார், நீங்கள் தனியாக இல்லை. உபாகமம் 28:7. சத்துருக்கள் ஒரு வழியாக வரலாம், ஆனால் தேவன் அவர்களை 7 வழிகளாய் ஓடச் செய்வார். இன்றைக்கு ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கண்களுக்கு தெரியாத இடத்திலும் தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிறார். இந்த போராட்டம் உங்களுடையது மட்டுமல்ல, தேவன் உங்களுக்காக போராடுகிறார். சங்கீதம் 35:1. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறார், அவர் உங்கள் பக்கம் இருக்கிறார். கவலைப்படாதீர்கள், அவர் அனைத்தையும் தம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அமைதியாயிருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். மேன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன. தானியேலை காத்த அதே தேவன் உங்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இது உங்கள் முடிவல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். ஜெயம் உங்கள் வழியில் வருகிறது. நம்பிக்கையோடு இருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார்.